வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 8,21,000 மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 65,641 மாணவ மாணவிகள் தேர்வெழுதி வருகின்றனர். அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவிகள் தேர்வெழுதினர். மாணவிகள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாணவிகள் தேர்வுக்கு சிறந்த முறையில் தயாராகி இருப்பதாக தெரிவித்தனர். தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் படித்த கொஸ்டின்லாம் வரும்னு வேண்டியிருக்கேன். நல்லா வரும். எல்லாரும் ஈஸியாக நல்லா படித்து பாஸ் பண்ணணும். 5 வருஷம் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காப்பி அடிக்கக்கூடாது. படித்ததை மட்டும் ஒழுங்காக நிதானமாக படித்து பார்த்து கொஸ்டினை 1க்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்து நல்லபடியாக எழுதணும். இந்நிலையில் அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே சீஃப் சூப்பரிண்டெண்டன்ட்ங்கிற வகையில் அந்த தேர்வு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்ய நம்ம நியமிச்சிருக்கின்றோம். எந்த விதமான அசம்பாவம் நடந்துடக்கூடாதுங்கிறது முறையில் 10 ஹாலுக்கு 1 என்கிற முறையில் ஒரு ஸ்குவாட் அமைச்சிருக்கின்றோம். இந்த போல் 5000க்கு மேற்பட்ட பேர் ஸ்குவாட் டியூட்டியில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கின்றோம்.